கட்சி வைப்பத தகவல் அல்ல ஆரம்பிக்கிறார். நாங்க 2 பேரும் இணைஞ்சா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்னா நாங்க இணைஞ்சு இயங்குறோம். அவர் வரணும், கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு கொள்கையெல்லாம் சொல்லணும். நான் தான் முன்னாடி நிக்கிற அண்ணன், அவர் தான் என்னோட வர்றதா இல்லையான்னு முடிவு மொழிய நான் போய் பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. நீங்க அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட கேளுங்க, உங்க அண்ணனோட இணைஞ்சு வேலை செய்வீங்களா அப்படி ஒரு தடவை கேளுங்க, தானே சரியா இருக்கும். இங்கவா ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து. நான் நடுநிலை, இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். உன்னுடைய மொழி கொள்கை தப்பா இருக்கு. திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டும் தேவைன்னு பேசுறதே தப்பா இருக்கு. நீங்க நடிக்கிற படத்துல பாருங்க, வில்லனும் கதாநாயகனும் எப்படி ஒன்னா இருக்கும். வில்லனை வீழ்த்தத்தானே கதாநாயகன் தேவைப்படுது. எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்க? திராவிடத்தை வாழ வைக்கிற. திராவிடம்னு ஒண்ணுன்னு நீ புதுசா இதுக்கு தேவையில்லையே. அதான் திராவிடம் இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, 75 ஆண்டுகளா இருக்கு, நல்லா உறுதியா இருக்கு, வாரிசோட இருக்கு, அடுத்த தலைமுறைக்கான தலைவரோட இருக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கான தலைவரும் தயாரா இருக்குது. அப்புறம் நீ இதுக்கு தம்பிங்கிற உறவு வேற, கொள்கையில எதிரி வேற, முரண் வேற. என்னை பெத்த தாய் தந்தையரே இருந்தாலும் எங்கள் கொள்கைக்கு எதிராக நின்றால் எதிரிதான். கூட்டணி வையுங்கிற நானும் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குதுன்னு தனியா நிக்கிறதானே உங்க பலம். நீங்க எதுக்கு இப்ப கூட்டணிக்கு புரிய? என்னதாப்பா உங்க பிரச்சனை? நான் தனியா நிக்கிறேன்னா தனியா எத்தனை நாளைக்கு நிப்பிய? கூட்டணிக்கு போகணும். கூட்டணி வச்சிருக்கிறவங்க கிட்ட கேக்குறீங்களா? கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும் சொல்லணும். கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யார்ட்டங்க. இப்ப என்ன சொல்றீங்க? நான் தனியா நிக்க போறேன்னு அறிவிச்ச பிறகு ஏதாவது கூட்டணி வைக்க மாட்டேலாம். சரி, இப்ப நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றேன். நாளைக்கு நீங்க என்னங்க நீங்க தனியா தானே நீங்க, அதானே உங்க பலம். ஏன் இப்ப கூட்டணி வைக்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் இசட்டு ஒய் பிரிவு ஒண்ணுமே இல்ல. கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு, ஒய் பிரிவு, சட்டு பிரிவு பாதுகாப்பு. சிரிக்காத. சத்தியத்தின் மகன் நான், சத்தியம் தான் பேசுவேன். ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் இசட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு. அப்படி துப்பாக்கி, இப்படி துப்பாக்கி. நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும். ஆனால் எதிரியும் துரோகியும் விட ஆபத்தானவர்கள். அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் பாரா, நம் இனம் சார்ந்தவன். அவன் தாண்டா பேராபத்தானவன். குறுக்க ஓடுறான்டா, வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துறான்டா. ஆத்தாடி சின்னத்தா மகன்ல, ஆத்தாடி பெரியம்மா மகன்ல, ஆத்தாடி சித்தப்பாவில. இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா, ஏறி அடிச்சிட வேண்டியதான். கொண்ட கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான். இங்கே போர். லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர், சண்டை. தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை, உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா? இதாண்டா சண்டை. சாதாரண அரசியலாடா. நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எவனாவது எதிர்கொண்டுட்டான்னா அப்புறங்கள் சும்மா அண்ணன் சொல்லிட்டே இருக்க, நீயே பயந்துருவா. என்னையா இந்த வருத்து வராப்ல அப்படின்னு கொள்ள வெறியில் இருக்கேன். தம்பி, எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான், சாதனை தான்.